ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இவங்க 2 பேரும் அம்மக்களத்தை பாருங்க. ஏய், துணி கிழிஞ்சிருது, அச்சிட்றம்மா நீ உன்னை. இவனை பாருங்கள். சிக்கன் இன்னைக்கு ஒரு நாளைக்கு என்ன வராது, என்னென்ன அம்மக்கள் பண்ணுறாங்க மட்டும் பாருங்கள். பாருங்க, இவன் ஒருத்தன் அவன் ஒருத்தன். நீ சிக்கன் என்னென்ன அம்மக்கள் பண்ணுறாங்க பாருங்கள் 2 பேரும். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இளநீர் தோட்டத்தை உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன். பாப்பா பாருங்க, பாப்பா 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 பாரு, கீழே விழுற. இங்கே பாப்பா, இந்த மண்ணை குழந்தைவங்க எங்கே நாய்க்குட்டிக்கிட்டே போகிறன்றா. நம்ம நாய்க்குட்டி கூட ஓடியாருதா, இல்லை கன்றுக்குட்டி கூட ஓடியாருதா, இல்லை இவக்கிட்ட ஓடியாருதா பாருங்கள். ஏய், நானும் அத்தை தான் மிரட்டுறேன், அப்பயும் அடங்க மாட்டேன்றாங்க. இப்போ தான் சரி சரிம்மா. அங்கே பாருங்க, பாரு நாய்க்குட்டி பாரு, இங்கே பாரு கன்றுக்குட்டி. பாருங்க பார்க்குறேன். ஏய், அப்படியே நம்ம இந்த பக்கம் வரலாம். நமக்கெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள் ஜாலியாக. நம்ம இப்போ தண்ணி போட்டு பார்க்கலாம். ரொம்ப ஒரு தண்ணி வந்து குதிக்குது. இந்த நாய்க்குட்டி என்னென்ன பண்ணுறதுன்றது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. நல்லா இருக்குது. சின்ன வாழை மரம் தான், அந்த பக்கம் பெரிய வாழை மரம் இருக்குது. நல்லா குலை தண்ணி இருக்கு பாருங்க, பயங்கரமாக. முருங்கை மரம் இவ்வளோ ஹைட்டு போயிட்டு இருக்குது. இந்த தண்ணியை வந்து உங்களுக்காக தான் நாங்கள் வந்து இது தண்ணி வந்து போட்டோம். சரி, சவுண்டு அதிகமாக இருக்குது, ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோ தண்ணி நின்றாச்சு. இந்த பக்கம் வந்தாங்களா? வாழை மரத்தில் எத்தனை வாழைக்காய் இருக்குங்க. வாழைக்காய் நிறைய இருக்குங்க. தெரியுதுங்களா? வேறு ஃபுல்லாக பாருங்கள். இது பச்சை வாழைப்பழங்க, சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், ஹெவியாக இருக்குங்க. வந்து பச்சை வாழைப்பழம் நல்லா லென்த்தாக இருக்குங்களா, அதனால தான் இப்படி திருப்பி எடுக்கிறேன். செம்ம சைஸாக இருக்குங்க. பச்சை வாழைப்பழம்னா உடம்புக்கு குளிர்ச்சி தரும், ப்ளஸ் நல்லது உடம்புக்கு, ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் பாடி. அதிகமாக ஹீட்டாக இருக்கிற பாடிங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வாழைப்பழத்தெல்லாம் சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் தூரமாக இருக்கிற பாருங்க, தெரியுதுங்களா? நம்ம இந்த மாதிரி வீட்டுக்கு நம்ம ஒரு மரம் வச்சுக்கோங்க, சூப்பராக ஒரு வாழை மரத்தெல்லாம் வளர்த்தோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் தான் வாழை மரத்தில். ப்ளஸ் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் பாருங்கள், இவ்வளோ குலையாக இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக இருக்குது. இது கொஞ்சம் ஹைட்டில் இருக்குங்க, இது கொஞ்சம் ஹைட்டில் இருக்குது, இது கொஞ்சம் கீழே இருக்குது. இது எட்டாது, ஆனால் நமக்கு எட்டாது பாருங்கள், நமக்கு எட்டாது. நம்ம இந்த சைடு இப்படி போகலாம்.
இந்த பக்கம்லாம் நெல்லெல்லாம் அறுவடை பண்ணிட்டாங்க, அதனால் எதுவும் இல்லை. இது மேலே போட்டால் தான். இது வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டா மரம் பாருங்க. சப்போட்டா மரம் ரீசெண்டாக ஒரு 5 வருஷம் முன்னாடி தான் வச்சாங்க. நல்ல ஒரு காய் வச்சுருக்காங்க. கிட்ட போய் காமி. சின்ன மரத்துலேயே பாருங்கள் கிட்டிய, அதாவது குட்டையான செடி, ஆனால் கிட்டே கீழே வச்சுருப்பாங்க. அழகாக பறிக்கலாம். நம்ம கேமரா கிட்டே இருக்குது பாருங்கள், எவ்வளோ கிட்ட இருக்குது பார்த்தீங்களா? நல்லா பறிக்கலாம். இது ஈஸியாக இருக்குது. நமக்கு என்னத்தை பார்க்கலாங்களா? என்னது பாருங்கள், மீன் பாருங்கள். இது மீன் ஃபிஷ் பாருங்க. ஃபிஷ்ஷு பாப்புக்குட்டிக்கு பிச்சு பாருங்கள். ஃபிஷ்ஷு தூக்கம் வந்துடுச்சே பாப்புக்கு. கிணறு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக அமைதியாக அந்த மீன் வந்து மேயுதுங்க. இது வந்து புளிய மரம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொய்யா மரம். இதில் இது சின்ன மரமாக தான் இருக்கும், ஆனால் நிறைய காய் வைக்குதுங்க கொய்யா மரம். அப்படியே இந்த சைடு போனால் நான் உங்களுக்கு இளநீர் காமிக்கிறதுக்காக அந்த வீடியோவை போட்டிருக்கேன். இளநீருக்காக தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவே முக்கியமாக சொல்லணுன்னா. ஃபுல்லாக நெல்லெல்லாம் அறுவடை பண்ணியாச்சு. திரும்ப ஏதோ விவசாயம் பண்ணுவாங்க, என்ன விவசாயம்னு தெரில. தேங்காய் விழுந்துட்டு இருக்குது. இறப்பெல்லாம் போட்டிருக்காங்க தேங்காய் தென்னஞ்செடிக்கு. பூரா தண்ணி காட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க கீழே இருக்குது பாருங்க, கீழே இருக்குது. கிட்டத்தட்ட இங்கே பாருங்கள், நம்ம கேமராவுக்கும் கைக்கு இங்கே தான் இங்கே. வில்லேஜ் பக்கம்லாம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி இளநீர் கீழே இருக்கும். அழகாக பறித்து அழகாக பறித்து வெட்டி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு கீழே இருக்கும் பாருங்கள். அந்த மரத்துலலாம் பார்த்திங்கன்னா கீழே இருக்குது. இவ்வளோ கீழே இருக்குது பாருங்கள். ஏப்பப்பு என்னாச்சு? இங்கே பாருங்கள், பாப்பாவை பாருங்கள். பக்கத்தில் இருக்க எனக்கு கேமராவே எடுக்க இல்லைங்க. ஃபேஸு தெரியுமாங்க. பாப்பு இங்கே பாரு. பாய் சொல்லு. பாய் சொல்லு. பாய். எப்படி பார்க்கலான்னு தெரியல. போகலாம் வீட்டுக்கு போகலாம். ஃபுல்லாக அந்த லாஸ்ட் வரைக்கும் தோட்டம். அங்கே பாருங்கள் கீழே இருக்குது இளநீர். அது கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்குது. இந்த கீழே இருக்கிற இளநீர் மட்டும் காமிக்கிறேங்க. இதெல்லாம் குத்தகைக்கு விட்டுக்கிறாங்க. அதனால் வந்து வருஷம், அதாவது 2 வருஷத்துக்கு குத்தகைக்கு விடுறாங்க. தென்னை மரத்துங்களை 2 வருஷத்துக்கு வந்து எவ்வளோ எடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 45,000ங்க. எவ்வளோ? 45,000 2 வருஷத்துக்கு. ஆனால் அவங்களுக்கு அந்த 45,000ன்றது கம்மி தான். இந்த வருஷம் வந்து தேங்காயோடைய சீசன் வந்து அதிகமாகிடுச்சு இல்லைங்களா ரேட்டு. அதனால் அவங்களுக்கு லாபம் தான், நஷ்டம் கிடையாது. இந்த மாதிரி தென்னஞ்செடியெல்லாம் உங்கள்கிட்ட இடம் இருந்துச்சுன்னா நீங்களும் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம பிற்காலத்தில் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நாளை சூப்பரான வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா.